Hi Nanbha, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும். நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன் நண்பா. நேத்து பாத்தீங்கன்னா Motorola தரப்புல இருந்து Edge 30 அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்க லான்ச் ஈவென்ட்லயே பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 50 மெகாபிக்சல் மேக்ரோ ஸ்மார்ட் போன் அப்படி இப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி H20 லான்ச் பண்ணாங்க. அதுவும் அந்த 30000 ரூபாய் செக்மெண்ட்ல தான் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன் அதே 30000. அதாவது அவங்க போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 26000 சொல்லி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் 6GB RAM 128GBக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 28000 ரூபா. அதே மாதிரி 8 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 30000 ரூபா. நீங்கள் வாங்கும் போது HDFC கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 2000 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதை மைனஸ் பண்ணி தான் போஸ்டரில் ஹைலைட் பண்ணி 26000 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ரேட் வந்து 28000 ரூபா. ஓகே நண்பா. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் அவங்க பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய சேனல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொன்னது என்னென்னா அதோட வெயிட்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, 50 மெகாபிக்சல் மேக்ரோ. பட் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரேட்டுக்கு ஒர்த்து, அதாவது 28000ன்றது 30000 ரூபா கிட்ட வருது. அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட் உள்ள எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணும் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை வேறு ஆல்டர்னேட் போகலாமா, அதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க, எந்த சந்தேகனாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நண்பா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. 155 கிராம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு. இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஏன்னா 4000 mAh தான் பேட்டரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் ஃபோனை போட்டு ரொம்ப குட்டி கோண்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஆண்ட்ராய்டு வரும்போது எல்லாமே 6.5 இன்ச்சு 6.7 இன்ச்சுன்னு வரும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பாக்கெட்டில் போடும்போது. அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த ஸ்லிம்மாக இருக்கிறது சில பேர் வந்து விரும்புவாங்க. இதே மாதிரி தான் மீ லெவல் லைட் அந்த ஃபோனு லான்ச் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு. ஸோ ஒரு சில பேருக்கு ஸ்லிம்மாக ஃபோன் எதிர்பார்க்கறதுக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும் நண்பா. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 பிட் டிஸ்பிளே வேறு. அந்த பில்லியன்ஸ் ஆஃப் கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ 144 ஹெர்ட்ஸு இந்த 30000 ரூபாக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ROG அந்த மாதிரி போனால் தான் அந்த 144 ஹெர்ட்ஸ்லாம் கிடைக்கும். நூபியா அந்த மாதிரில 30000 ரூபா பட்ஜெட்டில் இவங்க 144 ஹெர்ட்ஸ் கொடுத்து OLED டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அதில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லலை. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார், அதே மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS ஆனது இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 50 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. அதாவது பிரைமரி அந்த என்ன சொல்கிறோம் ஒயிட் ஆங்கிள் கேமரா வச்சே நம்மளால் மேக்ரோ எடுக்க முடியும். டெடிக்கேட்டட் மேக்ரோ லென்ஸ் கிடையாது, ஒயிட் ஆங்கிளை வச்சே எடுக்க முடியும். அதனால தான் 50 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், அதாவது போர்ட்ரேட்டுக்காண்டி யூஸ் பண்ணுற சென்சார். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் நான் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்க அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காண்டியே கண்டிப்பாக வாங்கினாங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே கேமரா ரிவ்யூ கேமிங் ரிவ்யூனா நம்ம சேனலில் கண்டிப்பாக போகிறேன். ஓகே. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 சம்திங் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. எம்ஏஹெச் தான். 33 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்லிம்மாக கொடுக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காண்டி 4000 mAh பேட்டரி. பட் 4000 mAh பேட்டரி 144 ஹெர்ட்ஸு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நார்மல் யூஸருக்கு தாராளமாக ஒரு நாள் தாங்கும். நீங்கள் கேம் விளாடுவீங்க, கொஞ்சம் கேமரா வீடியோஸ் எடுத்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் திருப்பி சார்ஜ் போடுற மாதிரி தான் வரும். இதுதான் ஆக்சுவலு. பட் என்ன தான் 4000 ஒன் டே பேட்டரி லைஃப்னாலும் எல்லாருக்குமே ஒன் டே வந்துடாது. நார்மல் யூஸருக்கு ஒன் டே, கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறோம் இப்போ என்னைய மாதிரி ஆட்களுக்குலாம் அரை நாள் தான் வரும், திருப்பி சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 778+ இந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுதான், ஓவர் கிளாக் வெர்ஷன். ஓகேவா? கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ண லைட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகிருக்கும். பட் இது ஆல்ரெடி ரியல்மி GT MI எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்து அதே ப்ராசர் தான். Motorola எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இந்த ப்ராசரும் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 855 அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தரும்.
ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கியான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ என்னென்னா OnePlus ஸ்டாக் கிடையாது, ஆக்சிஜன் வாய்ஸ் இருந்துச்சு, பட் இப்போ அவங்களும் ஓப்போவாக மாறிட்டு வராங்க. பிக்சல் பக்கம் போவோன்னா பிக்சல் இந்தியாவில் அவ்வளோவா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டுறாங்க. அப்படியே லான்ச் பண்ணாலும் சர்வீஸ் சென்டருக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கியஸ்டான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மோட்டோரோலா வாங்கலாம். ஏன்னா இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 13, 14க்கான அப்டேட் இந்த ஃபோனுக்கு வரும்னு. அதே மாதிரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் திருட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேஜர் அப்டேட்டே நமக்கு 2 கிடைக்கிது. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் 12 வருது, அது போக 13, 14 வருது, அது போக வந்து இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மந்த்லி கொடுத்துருவாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி வாங்கலாம். மோட்டோரோலா பழைய ரெட்ரோ ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் ஆவரேஜ் தான். கேமரா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், இருந்தாலும் கேமராவுக்கு ஒரு OIS கொடுத்து ப்ரைமரி மார்க்ஸ் 50 மார்க்ஸை கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் தான். இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஸ்லிம் ஸ்டைலிஷான ஸ்மார்ட் ஃபோன் ஓகே. பட் 25,000 வாங்க முடிஞ்சால் வாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு வாங்க, உடனே வாங்கிடாதீங்க. இப்போ கார்டு ஆஃபர் கொடுத்து 26,000 கொஞ்சம் வெயிட் பண்ணி 25,000 வாங்க முடிஞ்சால் வாங்க. அந்த 28, 30லாம் தயவு செஞ்சு போட்டு வாங்கிடுங்க. அதை விட மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அவ்வளோதான். மோட்டோரோலா நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட 3,000 கூட வச்சுருக்காங்க. 25,000 வந்தால் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.